எவ்வளோ சொல்லியும் கேட்கல. அவன் பண்ண முட்டாள்தனம் தான் இன்னைக்கு இந்தியா தோத்து போயிருக்கு. ஒரு சீனியர் வீரராக கூட அவன் நான் சொல்கிறத எதையுமே மதிக்கவே இல்லை. இவன் மட்டும் தொடர்ந்து கேப்டனாக இருந்தான் அப்படின்னா கண்டிப்பாக இதனால் இந்தியா மிகப்பெரிய ஒரு தோல்வி சந்திக்க போகுது. ஸோ ருத்ராஜ் கேக்வாத் அவர்கள் நேற்று மேட்ச் முடிஞ்சதுக்கு பிறகு ரொம்பவுமே கண் கலங்கி பேசியிருக்காரு. அவர் சொன்ன ஒரு சில உண்மைகள் இப்போது நமக்கு மிகப்பெரிய ஒரு சோகத்தை தான் ஏற்படுத்தியிருக்கு. சொல்லப்போனால் உண்மையிலேயே ருத்ராஜ் கேக்வாத் சொல்கிற மாதிரி நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது இந்திய அணிக்கு மிகப்பெரிய ஆபத்து தான். ஏன்னா இப்போதைக்கு பிசிசிஐ சுப்மன் கில் தலைமையில் தான் ஒரு சின்ன இளம் பட்டாளத்தை ஜிம்பாப்வே அணிக்கு அமைச்சிருக்காங்க. ஸோ ஜிம்பாப்வே அணி கூட எதிர்த்து இப்போது இந்திய அணி போராடிட்டு இருக்கு. ஜிம்பாப்வே பொறுத்த வரைக்கும் அது அவ்வளோ பெரிய நாடே கிடையாது. கண்டிப்பாக அவங்கள ரொம்ப ரொம்ப எளிதாக ஜெயிச்சிடலாம் அப்படி நம்பிக்கையில் தான் இந்தியாவோட இளம் அணி அங்கே புறப்பட்டு போனாங்க. ஆனால் அப்படி புறப்பட்டு போன இந்திய அணிக்கு காத்திருந்தது மிகப்பெரிய அதிர்ச்சி தான். ஏன்னா ஜிம்பாப்வே நாம் நினச்ச மாதிரி இல்லாமல் ரொம்ப ரொம்ப சிறப்பாக செயல்பட்டுருக்காங்க. அவங்களோட சிறப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இந்திய அணியுடைய மோசமான பேட்டிங் தான் இந்தியாவுடைய தோல்விக்கு மிக முக்கியமான காரணம். அதுவும் குறித்து ருத்ராஜ் கேக்வாத் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஸோ இந்திய அணி முதல்ல பேட்டிங் சூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் பவுலிங் சூஸ் பண்ணது சுமனுடைய திறமையான பிளான் தான். ஓகே இருக்கட்டும். அதே மாதிரி சுமன் கில்லுடைய பிளானில் இந்தியா பவுலிங் போட்டு 105 ரன்னுக்கெல்லாம் ஜிம்பாப்வே சுட்டிட்டாங்க. ஆனால் அதை சேஸ் பண்ணி களமிறங்கும்போது இந்திய அணி பேட்ஸ்மேன்கள் எல்லாத்தையுமே சுமன் கில் சொன்ன ஒரே விஷயம் அப்படிங்கிறது அடித்து ஆடணும், இந்தியா 10 ஓவர்லாம் ஜெயிச்சாகணும். ஸோ யாருமே பொறுமையாடாதீங்க, எல்லாருமே அடிச்சாடுங்க. நம்மளோட இலக்கு அப்படிங்கிறது 10 ஓவர் தான். 10 ஓவருக்குள்ள மேட்ச்சை ஜெயிச்சு தீரணும் அப்படிங்கிற மாதிரி அவரே ஒரு டார்கெட்டை செட் பண்ணார். எதற்காக இந்த டார்கெட் அப்படிங்கிறது எனக்கு சத்தியமாக புரியவே இல்லை. அதே இடத்துல நான் கேட்டேன், எதற்காக இந்த டார்கெட் அப்படி சொல்கிறீங்க? அதெல்லாம் தேவையே இல்லை, நம்மளை பொறுத்த வரைக்கும் ஜெயிச்சா போதும் அப்படி நான் சுமன் கில்கிட்ட பேசினேன். ஆனால் சுமன் கில் நான் சொல்கிறது எதுவும் ஏற்றுக்க நிலைமையில இல்லைப்பா. அவரை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்சை நீங்கள் 10 ஓவர் ஜெயிக்கணும், எனக்கு என்ன பண்ணுவேன்னு தெரியாது. விக்கெட் போனால் பிரச்சனை இல்லை, கண்டிப்பாக பின்னிருக்கக்கூடிய வீரர்கள் எல்லாருமே நின்று அடிங்க, ஆனால் எல்லாருமே அடித்து 10 ஓவருக்குள்ளே எனக்கு ஜெயிச்சு கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேப்டனாக சுமன் கில் பேசின விஷயத்தை கண்டு நான் ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்சப்பா. இது எனக்கு அங்கேயே மிகப்பெரிய சந்தேகத்தை உண்டு பண்ணுச்சு. ஸோ சுமன் கில் 10 ஓவர் ஜெயிக்கணும்னு நினைக்கிறாரு. அதற்காக நம்ம வீரர்கள் எல்லாமே அதிரடியாக ப்ளே பண்ணால் அதனால் இந்த பிச்சில் விக்கெட் விழ வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது ஒரு பவுலிங் பிட்ச்ப்பா. அப்படி இருக்கும்போது நம்ம பால்களை கரெக்டாக பார்த்து அடித்தாலே கண்டிப்பாக இந்த மேட்சை ஜெயிச்சிடலாம்ப்பா. ஏன்னா நமக்கு டார்கெட் அப்படிங்கிறது 120 பாலுக்கு 115 ரன்கள் தான். பாலுக்கு ஒரு ரன் அடித்தாலே மேட்சை ஜெயிச்சலாம் அப்படிங்கும்போது எதற்காகப்பா 10 ஓவருக்கு நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிற ப்ரெஷரை கொண்டு போகணும் வீரர்கள்ட்ட. ஸோ ஒரு கேப்டனாக அங்கேயே சுப்மன் கில் மிகப்பெரிய தவறு பண்ணார். அதை ஏற்றுக்கிட்ட எல்லா வீரர்களுமே அடித்து விளையாடணும், ரன்னை குமிக்கணும் அப்படின்ற நிலமையில 10 ஓவரில் மேட்சை முடிக்கணும்னு நினச்சி எல்லாருமே அடுத்தடுத்து விக்கெட் விழுந்துட்டாங்கப்பா. வேறு வழியே இல்லாமல் இந்திய அணி நேற்று தோல்வி தள்ளியிருக்காங்க. இதற்கெல்லாம் மிக முக்கியமான காரணம் சுப்மன் கில்லுடைய முட்டாள்தனம் தான்ப்பா. அவருடைய முதல் மேட்ச் அப்படிங்கிறனால அவர் பண்ண முட்டாள்தனத்தால் இந்திய அணிக்கு விழுந்திருக்கு. ஸோ தொடர்ந்து இதே மாதிரி சுப்மன் கில் அவருடைய விருப்பத்துக்கு இது மாதிரியான விஷயங்களை கையில் எடுத்தார் அப்படின்னா கண்டிப்பாக இந்திய அணி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகளை தவறவிட்டு தொடர் தோல்விகளை மட்டுமே சந்திக்க நேரிடும் அப்படிங்கிற மாதிரி ருத்ராஜ் கேக்வாத் அவர்கள் சுப்மன் கில் பண்ண முட்டாள்தனத்தை குறித்து இப்போது மனம் திறந்து பேசியிருக்காரு.